அன்பார்ந்த ஆசிக் நேயர்களே, இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காக எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு சில நாட்களுக்கு முன்பே கிடைச்சிருச்சு போல இருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு அவர்களுடைய வெற்றி செய்திகளை முன்கூட்டியே பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன வெற்றி செய்தினா, அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், கிட்டத்தட்ட 180 இடங்களா நம்ம வெற்றி பெற்று விட்டோம், நம் தலைவர் விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அதே போல இலாக்காக்கள் 33 இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுருச்சு. செங்கோடன் தலைமையில ஆளுநர் மாளிகையுடைய தொடர்புல செங்கோடன் இருக்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகளை நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த வெற்றி விழா, அதாவது விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த விழாவுக்காகவும் அமைச்சர் அவையில அமைச்சர்களுக்கான பாராட்டு விழாவும் நடக்க தயாரா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் வேகமா பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டிவிக்கு தமிழகத்துல வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சி கட்டில் அமர போகிறது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் வேகமா பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிக்குடைய ரசிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், தொண்டர்கள் இப்படின்னு எடுத்துக்கலாம். இவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, தனது தலைவன் வெற்றி பெற்று விட்டான் என்ற அந்த முடிவோடு பல்வேறு கொண்டாட்டங்கள் ஈடுபடுறாங்க. இப்ப சிறுவர்கள் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் பழைய காணொலிகள்ல. சிறுவர் பெரிய அளவுல வீட்டுல பிள்ளைகள் எல்லாமே அவங்களுடைய தாய் தந்தையிட்ட சொல்லி, உற்றார் உணவர்கள் எல்லாத்திட்டையும் சொல்லி வாக்கு செலுத்த சொல்லி சொன்னதாக, விஜய் அதை வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டதாக சொன்னோம். இதை தாண்டி இன்னைக்கு சில பிள்ளைகள்லாம் தலையில டிவிக்குன்னு சொல்லிட்டு இந்த டிராயிங் போடுறதுன்னு சொல்லிட்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முடிவே செஞ்சுட்டாங்க. அப்ப முழுக்க முழுக்க கனவு காண்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்கள் கனவு காணலாம், அதை குறித்து பேசலாம். முழு அதிகாரமும் முழு உரிமையும் தாவைக்காவுடைய தொண்டர்களுக்கு இருக்கு 4ஆம் தேதி வரைக்கும். சோ இந்த 4ஆம் தேதி வரைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிற கட்சியை சார்ந்தவர்கள் முடிவை பெரிய அளவுல எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் முடிவு முன்கூட்டியே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் எல்லாமே இன்னைக்கு வேகமா பரப்பிட்டு இருக்காங்க. உறுதியை நம்புறாங்க. அவங்களுடைய கான்பிடென்ட், ஐ லைக் இட். அந்த கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொறுத்திருந்து 4ஆம் தேதி வரையும் பார்ப்போம். அதுவரையும் முழுமையா நீங்க பேசுவதற்கு, கனவு காணுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சோ அடுத்து திருச்செந்தூர் போன விஜய் அவர்கள் இன்னைக்கு சீரடி சாய்பாபாவை பார்க்கறதுக்கு நேரா போய் அங்கேயும் ஆசி போயிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு புனித தலங்களுக்கு அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் சர்ச்சுக்கு போனாரு, முருகன் கோயிலுக்கு போறாரு. என்னன்னா, திருச்செந்தூர் போனவர் திருப்பரங்குன்றம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருந்தாருன்னா ஒருத்தா இருந்திருக்கும், சரியா இருந்திருக்கும். ஆனா அந்த பக்கம் தலைகுடி வச்சு பார்க்கல. அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் முஸ்லிம்களுக்கு சார்பான நிலையில ஒரு சங்கி RSS நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை உடனடியாக தவிடுபடியாக்கி ஏற்க முடியாதுன்னு சொன்ன தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய திறமை மிக்க அந்த செயல்பாட்டை வாழ்த்தி பாராட்டி ஒரு இடத்துல கூடி ஒரு நாகரிக பதிவை கூடி போடல. அதே இடத்துல பாத்தீங்கன்னா சீமான் போன்றவர்கள்லாம் முன்பு காலங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை பாராட்டுவார். ஸோ அந்த பாராட்டக்கூடிய இடத்தை நோக்கி கூட விஜய் போகல. ஏன்னா அவர் ஸ்டாலின் தீய சித்தி ஆயிட்டார்ல முழுமையாக. அதனால அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு ஒவ்வொரு தரங்களா போயிட்டு இருக்கக்கூடிய விஜய் மக்கா போறான்னு சொல்லிட்டு விகடன் இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்த்திருந்தேன். அதாவது அப்படி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கும். சரி, போலியான செய்தியை நம்ம எடுத்து பார்த்தா பல்வேறு தோழர்கள், அதாவது டிவிக்கு தோழர்கள் இதை பரவிட்டு இருக்காங்க. அவர் மக்கா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பக்கூடியவர்கள் சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அடிப்படையில் இஸ்லாத்தை பத்தி தெரியாதவர்கள், முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் வேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. பார்த்த பின்னாடி எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்த் தெரியுங்களா, இசையமைப்பாளர், நல்ல தமிழ் உச்சரிப்பு கொண்டு பேசக்கூடிய நபர். அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, டிவிக்கு சம்பந்தமான சில விஷயங்கள், விவாத நிகழ்ச்சி மாதிரி நடத்துறாருன்னு சொல்லிட்டு அவருடைய காரை போய் கண்ணாடியை கல்லை கொண்டு அடிச்சு அந்த கண்ணாடி உடைஞ்சு கல் உள்ள போயிருக்கு. இது ஒரு பக்கம். அப்ப இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல டிவிக்கு தோழர்கள் சில இடங்கள் எக்ஸ்ட்ரீமா போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியும். சரி, இந்த மக்கா மேட்டரை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு தான் நான் அந்த குறிப்பா இந்த விஷயத்த இங்க பதிவு செய்ய வந்தது. ஸோ மக்காவுக்குள்ள விஜய்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டா, விஜய் அல்ல, முஸ்லீம் அல்லாத யாருனாலையும் மக்காவுக்குள்ள நுழையவே முடியாது. ஏனென்றால் அந்த புனித நகரத்திற்கான புனிதத்தை பாதுகாப்பதற்காக 12 காலமாக மக்காவுக்குள்ள முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக ஹரம் எல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப முஸ்லிம்களுடைய நம்பிக்கை புனித தலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மக்கா, மதீனா, அல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 புனித தலங்கள் தான் முஸ்லிம்களுடைய புனித தலங்கள். இல்ல இந்த மக்கா, மதீனா இந்த 2 இடங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் முழுமையான வழிபாட்டு தலமா இருக்கு. ஆனால் அக்ஸாவை பொறுத்தவரை அந்த அக்ஸாவுக்கு 3 மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கும் பங்கு இருக்கு, யூதர்களுக்கும் பங்கு இருக்கு, முஸ்லிம்களுக்கும் இருக்கு. 3 பேருடைய வரலாறு என்பது அப்ரஹாமுடைய வரலாறுல இருந்து ஆரம்பிக்குது, ஆதமுடைய வரலாறுல இருந்து ஆரம்பிக்குது. அதனால 3 பேருக்குமான உரிமைகள் என்பது அல் அக்ஸாவுல இருக்கு. அதனால 3 பேரும் அந்த புனித பயணங்கள்ல பயணித்து கொண்டுதான் இருக்கிறாங்க வருஷம். கிறிஸ்தவர்களை நீங்க அங்க பார்க்கலாம். ஜோசப் விஜய் சொல்லக்கூடிய இவர் அல் அக்ஸாவுக்கு போக முடியுமானா போக முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூதர்கள் போக முடியுமா போகலாம், முஸ்லீம்கள் போக முடியுமா போகலாம். அப்ப 3 பேர்த்துடைய இந்த புனித பயணத்துடைய பட்டியல்ல அல் அக்ஸா என்பது இருக்கும், ஜெருசலம் என்பது நிச்சயமாக இருக்கும்.
ஆனால் மக்காவுக்குள்ள நுழைய முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. மக்கா மதீனா இந்த 2 ஹரமுடைய எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லாத நபர்கள் நுழையவே முடியாது அப்படிங்கிற அளவுதான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சில தளர்வுகள் ஏற்பட்டிருக்கு. மதீனாவுக்கு நான் உம்ரா போகும்போது கூட பார்த்தேன், மதீனாவுக்குள்ள யூதர்களை நான் பார்த்தேன், சில கிறிஸ்தவர்களை பார்த்தேன். இடையில கூட சிராஜ் சொல்லக்கூடிய ஒரு நபர், அன்பு நண்பர், அவர் அங்க இருக்கிறார் சவுதியில. அவர் ஒரு ட்ரக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ட்ரக்கர்னு ஒருத்தர் இருப்பார், உலகம் ஃபுல்லா சுத்தி பல்வேறு விளாக் போடுவாரு. அவரை மதீனாக்குள்ள கூப்பிட்டு போய், மதீனாக்குள்ளன்னா ரவுலாக்குள்ள போக அனுமதி இல்லை போல, மதீனாவை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை அவர் வீடியோ எடுத்தாரு, மதீனாக்குள்ள பேசினாரு. இப்ப மதீனாவுடைய ஹரம்குள்ள நுழைவதற்கு இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்காவுக்குள்ள இதுவரையிலும், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் வருகைக்கு முன்பாக, அதாவது மக்காவுல இஸ்லாமுடைய வருகைக்கு முன்பாக இருந்த அந்த ஜாஹிலியா காலம் சொல்லுவாங்க. ஏன்னா மக்காவை சுத்தி 360 சிலைகள் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருந்தன. 360 சிலைகளும் இன்னைக்கு எப்படி குலதெய்வ வழிபாடு தமிழகத்துல இருக்கு, பல்வேறு நாடுகள்ல ஊர்கள்ல இருக்கு. அப்ப இந்த குலதெய்வ வழிபாடு போல 360 சிலைகளுக்கும் ஒவ்வொரு குலக்கோத்திரத்தார் இருப்பாங்க. அவங்க அந்த சிலையை கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு அதற்கு ரத்தப்பலி கொடுப்பாங்க, ஆடு பலி என்ற எல்லாம் கொடுத்து அதை வணங்கிட்டு போவாங்க. மக்காவில் இன்னைக்கு செய்யக்கூடிய அதே கடமைகள்லாம் செய்வாங்க, அதாவது அந்த காபாவை சுத்துவது என்று எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்களுடைய கடவுள்கள் லாத்து, மனாத்து, உஸ்ஸா, யவூக்கு, நஸ்ரு, இது போன்ற கடவுள்களை வைத்தவர்களோட மூதாதியர்களை கடவுளாக மாத்தி வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க, இறைவன் ஏகத்துவ கொள்கையை முன்வைத்தாங்க, இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாங்க, இந்த உலகத்தை இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதை பத்தி எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லி சிலை வழிபாட்டை ஒழிச்சு, சிலையை காபத்துல்லாஹ்ல இருந்த எல்லா சிலையும் தூக்கி வெளியே போட்டு உடைச்சு சிலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குனாங்க. அது வரைக்கும் முஸ்லீம்கள் இருந்தாங்க, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாங்க, சிலை வழிபாட்டை கொண்டவர்கள் இருந்தாங்க. சிலை வழிபாட்டை கொண்டவர்கள் எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க, அதே போல மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் இருந்தாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர்கள், இது போன்ற நபர்கள் கூட சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க, நாத்து மனாத்து போன்ற சிலைகள்லாம். அப்ப இஸ்லாம் எப்ப வந்துச்சோ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக இஸ்லாமிய வழிபாட்டு முறை மட்டும்தான் காபத்துல்லாஹ்ல இருக்கும். முஸ்லீமான நபர்கள் மட்டும்தான், ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் காபத்துல்லாஹ்க்குள்ள செல்ல முடியும். அதே போல அங்க வணக்க வழிபாடு என்று அனைத்துமே செய்ய முடியும். அதனால ஹரமுடைய எல்லை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சுமைசி என்று சொல்லக்கூடிய பகுதி இருக்கு. ஒவ்வொரு பக்கம் ஒரு ஹரம் எல்லை மாறும், அதோடைய கிலோமீட்டரும் மாறும். 8, 16, 32, தன்வீன் என்று சொல்லக்கூடிய இடம் 8, ஹுதைபியா 16. இந்தியாவில இருந்து போனீங்கன்னா ஜித்தா வழியா போவோம்ல, ஜித்தா வழியா போகும்போது நான் சொன்ன மாதிரி சுமைசி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரும். அங்கிருந்து 25 to 30 கிலோமீட்டர் நீங்க காபாவை ரீச் பண்றதுக்கு. இந்த சுமைசி வந்துருச்சுனாலே அது ஹரமுடைய எல்லை ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுமைசி வரைக்கும் ஹிந்து நபர்கள், கிறிஸ்துவ நபர்கள் என்று முஸ்லீம் அல்லாத நபர்கள் இந்த சுமைசி வரைக்கும் போகலாம். சுமைசிக்கு முன்னாடி வரையும் நீங்க உங்களுடைய பணிகள் விஷயமாக அல்லது பார்ப்பதற்கு என்று உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் போனா, சவுதிக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கு, இந்த மது விஷயங்கள் பண்றிக்கரை என்று இஸ்லாமிய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதோட நீங்க எங்க வேணாலும் பயணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சுமைசி எல்லையை தாண்டி, அதாவது ஹரம் எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லா நபர்கள் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, அங்க அந்த புனிதத்தன்மையை பாதுகாப்பதற்காக இந்த கட்டுப்பாடு என்பது இருக்கு. அதை தாண்டி சவுதி அரேபியா நீங்க எங்க வேணாலும் போகலாம், அதாவது ஜித்தாவுக்கு போகலாம், ரியாதுக்கு போகலாம், தமாமுக்கு போகலாம் என்ற எல்லா இடங்களையும் நீங்க சுத்தலாம், தெரியலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூதர்கள் பல இடங்கள்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அமெரிக்க ராணுவமே சவுதி அரேபியால பல்வேறு இடங்கள்ல இன்னைக்கு இருக்கு, அமெரிக்கர்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. ரியாதுக்கு நீங்க ஜித்தாக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா காபாவுடைய ஃபீலே இருக்கு, அவங்களுக்கு அந்த புனித நகரங்களுடைய நினைவே இருக்காது. அந்த அளவு வெஸ்டர்ன் கலாச்சாரம் போல இன்னைக்கு இருக்கும். ஆட்டம் பாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு கிடப்பாங்க, சினிமா பார்த்துக்கிட்டு. இப்ப காபாக்குள்ள போயிட்டோம்னா அதோடைய நிலைமை தன்மை வேற அப்படிங்கிறது இதுவரையும் ஓரளவு பாதுகாக்குது சவுதி. ஏன் ஓரளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல சில நபர்களை அனுமதிச்சிருக்குன்னா தெரியாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. ஒருவேளை அத்துமீறி முஸ்லீம் அல்லாத நபர்கள் உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க கைது செய்யப்படுவார்கள், அபராதம் செலுத்தப்படுவார்கள், கடுமையான முறையில் தண்டிக்கப்படுவார்கள். 2022 ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய சேனல் 13 இருக்குல்ல, அதோடைய பத்திரிகையாளர், இவருடைய பேர் பாத்தீங்கன்னா கில் தமாரி என்று சொல்லக்கூடிய பேர், கில் தமாரி. இந்த கில் தமாரி என்ன பண்றான்னா, 2022 அன்னைக்கு காபத்துல்லாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றேன், அதோடைய புனிதத்தன்மை, அதோடைய வரலாறுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய சவுதி குடிமகன் இவருக்கு உதவுறான். அந்த உதவி செய்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அது என்னன்னா, இவனுடைய நேம் இருக்குல்ல பாஸ்போர்ட்ல, கில்மாரின்னு சொல்லிட்டு, அந்த கில்மாரி இஸ்ரேல் யூதன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் வெரிஃபை கூட சரியா பண்ணாம உள்ள அனுபவிச்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமா இருந்துச்சு. அரசு மேல அவ்வளவு கண்டனங்கள் வைக்கப்பட்டது. அந்த பாஸ்போர்ட்டுடைய இந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு, போர்டிங் எல்லாம் முடிஞ்சு உள்ள போய் அரேபியாவுடைய குடிமகனுடைய உதவியோட இந்த கில் தமாரி என்று சொல்லக்கூடிய யூதன் ஹரமுடைய எல்லைக்குள்ள, அதாவது மக்காவுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேல இருந்ததான தகவல்கள் வந்திருக்கு.
பின்னாடி சவுதி அரசு இதை கண்டுபிடிச்சு பெரிய கண்டனங்கள் தெரிவிச்சு அபராதங்கள் தெரிவிச்சு அவனை வந்து அங்கிருந்து வெளியேற்றி இருக்கு. இது போல ஒரு சில நிகழ்வுகள் வந்து அத்துமீறி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களே நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுல இருந்து ஹரம்குள்ள யாருனாலையும் நுழைய முடியாது. ஏன் விஜய் இல்ல விஜயோட பெரிய நடிகர்கள் வந்தாலும் சரி அவர்கள் முஸ்லீம் இல்லை என்றால் நிச்சயமாக நுழைய முடியாதுன்னு தான் பார்க்க முடியுது. அப்ப விஜய் அடுத்த தேர்வாக அதாவது நல்லிணக்கம் சொல்றாருல அந்த தேர்வாக எதை வச்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா நாகூர் ஏர்வடி போன்ற எவ்வளவோ தலங்கள் இருக்குது. இதெல்லாம் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் பழைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தனது நல்லிணக்கத்தை காட்டிட்டு போகலாம். ஏன்னா ஒரு காலம் பள்ளிவாசலுக்குள்ள வந்து எந்த நடிகருமே யாருமே நுழைய முடியாது. அதாவது ஓட்டு கேட்டு நீங்க பள்ளி உள்ள போக முடியாது. அதே போல நீங்கள் வணக்க வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போற மாதிரி ஒரு கோயிலுக்கு போற மாதிரி நீங்க எளிமையான முறையில வந்து உள்ளுக்குள்ள போய் நீங்க நுழைய முடியாது. ஏன் நான் நுழைய முடியாதுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்குமான வித்தியாசத்தை அடிப்படையில புரிஞ்சுக்கணும். தர்கா என்பது சொல்ல போனா கோயில் வழிபாட்டு தலங்களை போல இன்னைக்கு இருக்கு. இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேணாலும் நீங்க தர்காவுக்குள்ள போய் என்ன பண்ணலாம், அங்க அடக்கி இருக்கிறவர்கள்ட்ட நீங்கள் வழிபட்டு கேட்கலாம். உங்க குலதெய்வத்துல எப்படி நீங்க வணங்குறீங்களோ உங்க சாமிகளை எப்படி வணங்குறீங்களோ அது போல அங்க அடக்கப்பட்டிருக்கிறவங்கள்ட்ட நீங்க வணங்கலாம். ஆனால் இஸ்லாம் அதை தடை செய்கிறது. இறந்த நபர்கள்ட்ட அவர்கள் எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் அவர்கள்ட்ட நம்ம கேட்க கூடாது. அவர்களுக்காக நாம் தான் பிரார்த்தனை செய்யணும். ஏன் அவங்களுடைய தரஜா என்பது உயர்ந்த தரஜா. இறைவன்ட்ட பெரிய பொருத்தத்தை பெற்று ஒரு இறைநேசரா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்ட்ட நம்ம போய் கேட்டு அவர்களே என்ன பண்ணக்கூடாது, பாவியை நிலைமை காக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய வழிபாட்டு தெளிவான முறை. அதனாலதான் பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சிலைகள் இருக்காது, தர்காக்கள் இருக்காது. பள்ளிக்குள்ள போயிட்டு நீங்க வந்து விஜயை வந்து தொழுக முடியுமான்னு கேட்டா தொழுகவும் முடியாது. ஏனென்றால் உன் வழிபாடு உனக்கு, என் வழிபாடு எனக்கு. நல்லிணக்கம் என்பது வழிபாட்டை ஊக்குவிப்பது கிடையாது. நல்லிணக்கம் என்பது மனித நேயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மற்றவர்கள் உணர்வை புரிந்து கொண்டு அவர்கள் கஷ்டகாலங்கள்ல உதவி அவர்களை தோளோடு தோள் அணைத்து பயணிப்பது என்பதே நல்லிணக்கம். வழிபாட்டை ஊக்குவிப்பது நல்லிணக்கம் கிடையாது அப்படிங்கிறது எனது ஆழமான பார்வையா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில விஜய் என்ன பண்ணலாம், அடுத்து தர்காக்களை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்க முடியுது. மக்காவுக்கு அவரால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு போலியான செய்தி இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில நபர்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பிலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் ரெட்பிக்ஸ்ல இருந்தார்ல, அதுல இருந்து இன்னைக்கு வந்து தாவைக்கல சேர்ந்திருக்கிறாரு. அவரு கூட சொல்றாரு எவ்வளவு பெரிய போலியான செய்தி பாரு, அது உண்மையான காணொலி வேற சொல்றாரு. இன்னைக்கு ஃபேக்ட் செக் பண்ணதால அது போலின்னு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் இருக்கிறாருல, அவரு வேண்டி விரும்பி தேடி போய் விசில் சின்னத்துக்கு வாக்கு போட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு செய்தி பரவுது. இது முற்றுமுழுமான போலியான செய்தி. அவர் முழுக்க அவர் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் அவருடைய கட்சியான விவசாயம் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாரு. இதை இன்னைக்கு தாவைக்கை சார்ந்தவர்கள் வந்து வேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையில புரிஞ்சுக்கிறோம், நம்ம வாக்குச்சாவடிக்குள்ள போனே கொண்டு போக அளவுடு கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். அதை மீறி இன்னைக்கு பிரபலங்கள்லாம் போய் ஓட்டு போட்டு இப்படி கையை தூக்குறாங்க, இப்படி காட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து தொலை தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சில அனுமதி கொடுக்குறாங்க. அது கூட கொடுக்க கூடாது, நியாயமா உள்ள கேமராவுக்கு அளவுடு கிடையாது, அதை காட்டுறாங்க. வாக்குச்சாவடி பெட்டியில குறிப்பா அந்த பட்டன்லாம் இருக்கக்கூடிய அந்த போடக்கூடிய இடத்த கேமரா க்ளோஸ் அப்ல வந்து இன்னைக்கு கொண்டு போக அனுமதியே கிடையாது. அப்படி எந்த வீடியோக்களும் இதுவரையும் பதிவும் செய்யல. பதிவு செய்வது என்பது தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எதிரானது. அப்படி இருக்கும் நிலையில அவர் தெளிவா அந்த கையை கொண்டு போய் விசில் சின்னத்துல போடுற மாதிரி எடிட் பண்ணி நீங்க பரப்புறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மோசடியான செயல். நிச்சயமாக இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதோட தாவேகாவுடைய பேரை மேலும் மேலும் இவர்கள் கெடுத்து அந்த கட்சியை ஒண்ணும் இல்லாமல் அழிக்கக்கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு தற்கொலைன்னு சொல்றாங்கல்ல, அந்த தற்கொலை பல நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய தொடர்படியான வேலை தான் இன்னைக்கு வந்து இந்த வேலைகளாக காணப்படுகிறது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.